பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்குமே புகழும் துதியும் மகிமையும் கனமும் எங்கும் உண்டாவதாக. அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் ஜெபியுங்கள். மேலானவைகளை நீங்கள் காண்பீர்கள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சகல தேசத்தாருக்கும், சகல நாட்டு தலைவர்களுக்கும், ராஜாக்களுக்கும், சகல பக்தி உள்ள ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து கிறிஸ்துவை எல்லோரும் விசுவாசிக்கும்படி செய்யும் அந்த போதனையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் எப்படிப்பட்ட சாட்சியோடு இருந்தார்கள் என்பதற்கு இந்த 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனம் நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் உலகத்தை அசைத்ததற்கான ரகசியம் என்ன என்று நமக்கு விளங்குகிறதல்லவா? வரங்கள் பெற்றவர்கள், வல்லமைகள் பெற்றவர்கள், இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அற்புத அடையாளங்கள் பெற்றவர்கள், ஆயிரம் நோயாளிகளை இயேசுவின் பெயரால் சுகமாக்குற அற்புத அடையாளங்களோடு செயல்பட்டவர்கள், பிசாசின் கோட்டைகளெல்லாம் மிதித்தவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். ஆனால் அவர்கள் கொடுக்கும் சாட்சி என்ன? நாங்கள் எங்களை உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை, மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்து எங்கள் எல்லோரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், தேவனுடைய அடிமைகள் என்றல்லவா உங்களுக்கு நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மாய்மாலமான ஊழியங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது என்று கவனித்தீர்களா? இன்றைக்கி டிவியை திறந்தால் போதும், செல்ஃபோனை திறந்தால் போதும், ஏன் சபை கூட்டங்கள் இடங்களிலும் சரி, பெரிய பெரிய மேடைகளிலும் சரி, தங்களை பெரிய ஆட்களாய் காட்டிக்கொள்ளக்கூடிய பிரசங்கிமார்களைத்தான் பார்ப்போம். தனக்கு அந்த வரம் உண்டு, இந்த வரம் உண்டு, நான் இத்தனை பேரை சுகமாக்கி விட்டேன், நான் இத்தனை பேரை உயிரோடு எழுப்பிவிட்டேன் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆட்களைத்தான் இன்றைக்கு காணுகிறோம். அதனுடைய விளைவு என்ன நடக்கிறது? வேதத்தை அறியாத கிறிஸ்தவர்களோ அல்லது ஆண்டவராக இயேசு ஜீவனுள்ள உயிருள்ள தெய்வம் என்கிறதை அறிவில்லாத புற இனத்து மக்களோ இப்படிப்பட்ட மனிதர்களுடைய உபதேசங்களை கேட்கும்போது இவர்கள் பின்னால் அல்லவா சுற்றுவார்கள், இவர்கள் அல்லவா அவர்கள் தெய்வங்களாக நினைப்பார்கள். இவர்களை நம்பினால் போதும், இவர்களுக்கு உகந்ததை நாம் பணமாய் பொருளாய் கொடுத்து விட்டால் போதும், நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்று இப்படிப்பட்ட விளம்பரதாரிகளைத்தானே ஜனங்கள் இன்றைக்கு தேடுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எவ்வளோ அவல நிலைமையில் இன்றைக்கு போய் கொண்டிருக்கு என்பதை கவனித்தீர்களா? அன்பானவர்களே, நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் ஆண்டவராக இயேசுவை கர்த்தர் என்று, தேவன் என்று, தெய்வம் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். எங்களை அவருடைய வேலைக்காரர்கள் என்று உங்களுக்கு காட்டுகிறோம். இந்த அபிஷேகம்தான் பரிசுத்த ஆவியின் உன்னதமான அபிஷேகமாகும். இதுதான் இன்றைய சபைகளில், இன்றைய கிறிஸ்தவ மேடைகளில், இன்றைய கிறிஸ்தவ பிரசங்கமார்களிடத்தில், போதகமாரிடத்தில், ஊழியக்காரிடத்தில், ஊழியக்காரிகளிடத்தில் வர வேண்டும். தங்களை பற்றி அதிகமாக பேசுகிறவர்கள் மாம்சீக ஆவி கொண்டவர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பாடுகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உத்தம உண்மையுமாக இருந்து கிறிஸ்து இயேசுவை ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும்படி செய்ய போராடி பாடுபடுகிறார்களே, அவர்கள்தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களாய்த்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்களைத்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். உண்மையின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்க. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே,
துரோகிகளும் சண்டாளர்களும் துன்மார்க்கர்களும் ஆண்டவரே பாதாள குழியில் இருந்தவர்களுமான எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, உமையே உமது குமாரன் பாவமறியாத பரிசுத்தர் எங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களை மீட்பதற்கு சிலுவையிலே பலியாய் கொடுத்தீரே. உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்மால் உண்டாக்கப்பட்ட நாங்கள், உம்மால் மீட்கப்பட்ட நாங்கள், உம்மால் கழுவப்பட்ட நாங்கள், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள், உம்மால் சுகமாக்கப்பட்ட நாங்கள், உம்மால் உயர்த்தப்பட்ட நாங்கள், உம்மை உயர்த்தும் ஆண்டவரே. ஊழியத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும் ஊழியத்தை செய்ய எங்களை நிரப்பும். எங்கள் பெயர்களெல்லாம் மறையற்றும். இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் வளரற்றும். துதி உமக்கே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.